ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது சும்மா ஒரு கை எடுத்து வச்சா போதுங்க, நல்லா கிறிஸ்பியாக ஈஸியான ஸ்நாக்ஸை குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. இந்த சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க குயிக்காக பார்த்துடலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. நம்ம அரிசி மாவு அரைக்கும் போது அரிசி மாவுலேருந்து ஒரு கை எடுத்துக்கலாங்க. அப்புறம் உளுந்த மாவு அரைக்கும் போது அதிலேருந்து நம்ம 2 கை எடுத்துக்கலாம். 2 கை உளுந்து மாவுனா ஒரு கை அரிசி மாவு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் பெரிய அளவில் எடுக்கணுன்னா இப்போ 4 கை உளுந்து மாவு எடுத்தீங்கன்னா 2 கை அரிசி மாவு, அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரேஷியோ. அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சோடாப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சும்மா ஒரு சிட்டிக்கு அளவு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தனியாக ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாங்க ஒரு ஓரமாக. நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் சட்னி ஒன்று செய்ய போகிறோம். இந்த ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் பாருங்கள், ஒரு பவுலில் நம்மளுக்கு எந்தளவுக்கு சட்னி தேவையோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில். கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டையும் நல்லா இந்த தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாங்க. அந்த பச்சை வாசம் அதிலேயே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, தோலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இதை நல்லா நம்ம உரிச்சிட்டு கூடவே இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், லெமனு, தக்காளி, பச்சை மிளகாய், இது கூட ஒரு 2 ஸ்பூன் மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது போண்டா ரெடி பண்ணிடலாங்களா? ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காய விட்டுட்டுங்க. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவை குட்டி குட்டியாக நம்ம குட்டி போண்டாவை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போட்டு எடுக்கும்போது உள்ளே நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் எல்லா போண்டாவும் எப்படி போடுவீங்களோ ஆஸ் யூஷுவல் அதே மெத்தடில் நம்ம போடும்போது நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடுங்க. அது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு அந்த சட்னி தொட்டு ஒரு போண்டா எடுத்துகிட்டு அந்த சட்னியில் டிப் பண்ணி வாயில் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த சைஸில் போடும்போது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.